அந்த நாளில் வணங்கப்பட்டவைகள் கொண்டு வந்து அந்தந்த இடங்களில் அவரவர்களை நிறுத்தப்படும். நிறுத்தப்பட்ட பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். 25வது அத்தியாயம் 17வது வசனம். வணங்கியவர்களும் வணங்கப்பட்டவர்களும் ஒரு இடத்திலே ஒன்று திரட்டி விட்டு அல்லாஹ் சிலைகளை பேச வைக்கிறான், மரங்களை பேச வைக்கிறான். மனிதன் எவைகளை எல்லாம் வணங்கினான அவைகளை அல்லாஹ் பேச வைக்கிறான். வயௌம யஸ்ருஹும் வமா யஅபுதூன மின் தூனில்லாஹ், நீங்கள் தான் என்னுடைய அடியார்களை வழிகெடுத்தீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அப்துல் காதர் ஜீலானி கேட்பான், 1000 முறை அழைத்தால் உடுமலையிலே வீட்டுக்கு வருவார் என்று நீதான் சொன்னாயா என்று அல்லாஹ் கேட்பான். எல்லா நபிமார்களிடத்திலும் கேட்கப்படுகிற விசாரணை. ஜின்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், உயிருள்ளவை உயிரற்றவை எல்லோரிடத்திலும் கேட்கப்படுகிற கேள்வி. வயௌம யஸ்ருஹும் வமா யஅபுதூன மின் தூனில்லாஹ் ஃபயக்கூலு அன்தும் அல்லல்தும் பிஇபாதி ஹாஉலாய் அம்ஹும் லல்லு சபீல். அவர்கள் அனைவரும் ஒன்று திரட்டப்பட்ட பிறகு நீங்கள் தான் என்னுடைய அடியார்களை எல்லாம் வழிகெடுத்தீர்களா என்று அல்லாஹ் மறுமை நாளிலே கேட்பான். அவர்களெல்லாம் சொல்லுகிற பதில் திருக்குரானில் பக்கம் பக்கமாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் நீ சாட்சி, எங்களை வணங்குமாறு நாங்கள் எங்குமே சொல்லவில்லை. அப்துல் காதர் ஜீலானி சொல்லுவார், அல்லாஹ் நான் உலகத்தில் வாழும் போதே ஒரு கிரந்தத்தை எழுதிவிட்டு தான் நான் மரணித்தேன். அந்த கிரணத்தில் உனக்கு நோய் வந்தாலும், உனக்கு சங்கடங்கள் வந்தாலும், உனக்கு துன்பங்கள் வந்தாலும், உனக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும், பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டாலும், உனக்கு குழந்தை தேவைப்பட்டாலும், உனக்கு என்ன தேவை இருந்தாலும் உன்னை படைத்த ரப்பிடத்தில் தான் நீ கேட்க வேண்டும் என்று உலகத்திலேயே யா அல்லாஹ் நான் ஒரு கிரந்தத்தை எழுதிவிட்டு தான் நான் மரணித்தேன் என்று அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் சொல்லிவிடுவார். எந்த அவுலியாக்களானாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாம் சொல்லுகிற பதிலை அல்லாஹ் 25வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானக, அல்லாஹ் நீ மிக மிக தூய்மையானவன், நிச்சயமாக நாங்கள் யாரும் எங்களை வணங்க சொல்லவே இல்லை என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லி விடுவார்கள். அல்லாஹ் இதற்கு நீ சாட்சி என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கெல்லாம் அவர்கள் பகைவர்களாக மாறி விடுவார்கள். அந்த நாளில் அல்லாஹ் சொல்கிறான், இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அந்த மறுமை நாளில் நம்முடைய நிலைமை என்ன தாய்மார்களே, பெரியோர்களே?